உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் திருச்சபைகளிலே அதிகமாக பேசப்பட்டு கொண்டிருக்கிற காரியம் அல்லது எங்கும் இன்றைக்கு தெய்வ ஊழியர்களால் சொல்லப்படுகிற காரியம், என்னுடைய வருகை நெருங்கிவிட்டது, என்னுடைய வருகை நெருங்கிவிட்டது, சபையே ஆயத்தமாய் இருங்கள் என்று சொல்லுகிறார். நாம் ஆயத்தமாய் இருக்கிறோமா அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு? நான் சொல்லுவது ரகசிய வருகையை குறித்ததானது. அந்தி கிறிஸ்துனுடைய ஆட்சி தொடங்குவதற்கு முன்பதாக தேவனுடைய ரகசிய வருகை இருக்கிறது. ஒரு சிலர் அப்படி ஒன்றும் கிடையாது என்று சொல்லுகிறார்கள். ஒரு சிலர் ஏற்கனவே ரகசிய வருகை வந்துவிட்டது என்று சொல்லுகிறார்கள். இன்னும் ஒரு சிலர் மூடத்தனமான நம்பிக்கையிலே கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். எப்படி வேண்டும் என்றாலும் ஜனங்கள் எடுத்துக்கொள்ளலாம், சத்தியத்தை மாற்ற முடியாது. அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை நிச்சயம் நிறைவேறும். காரணம், வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளிலே ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் அழிந்து போவதில்லை என்று சொல்லியிருக்கிறார். சபை தேவனுடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படும் பிறகுதான் முடிவு உண்டாகப்பட போகிறது. அன்புக்குரிய தேவ ஜனங்களே, இந்த ரகசிய வருகை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதா? பழைய ஏற்பாட்டின் காலத்திலே சொல்லப்படவில்லை, மறைக்கப்பட்ட ஒன்றாய் இருக்கிறது. புதிய ஏற்பாட்டின் காலத்திலே சபைகளுக்கு பவுலின் மூலமாக விளக்கமாக சொல்லுகிறார். என் தேவனாகிய இயேசு கிறிஸ்து கூட அநேக ஓமைகளை சொல்லியிருக்கிறார். ரகசிய வருகை குறித்ததான ஓமைகளை, திருமணத்தை குறித்ததான காரியம், மணவாளன் வருகிற இந்த 10 புத்தியுள்ள புத்தி இல்லாத கன்னிகைகளை குறித்ததான ஓமைகள், இப்படி பல காரியங்களை தேவன் பேசியிருக்கிறார். திருடன் திருடவும் கொல்லவும் வருகிறான். எப்படி திருடன் வீட்டை கொள்ளையடிக்க வருவான், எப்பொழுது வருவான் என்று தெரியாது. ஆனால் வீட்டின் எஜமான்கள், எஜமாட்டிகள், வீட்டின் உரிமையாளர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. அதுதான் தேவனுடைய ரகசிய வருகை. எப்பொழுது நடைபெறும் என்று தெரியாது. எடுத்துக்கொள்ளப்படுதல் என்னும் அர்த்தமானது அல்லது ராப்சர் என்கிற வார்த்தையானது வேதாகமத்தில் சொல்லப்படவில்லை. அது லத்தீன் வார்த்தைகளில் இருந்து வருகின்றது. அதனுடைய அர்த்தம் தூக்கி செல்லுதல் அல்லது போக்குவரத்து அல்லது பிடுங்கிச் செல்வது என்பதாகும். எடுத்துக்கொள்ளப்படுதல் என்கிற இந்த கருத்து வேத வாக்கியங்களில் தெளிவாக போதிக்கப்பட்டுள்ளது. சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் என்கிற சம்பவத்தில் தேவன் பூமியில் இருக்கும் எல்லா விசுவாசிகளையும் எடுத்துக்கொண்டு அவருடைய நீதியான நியாய தீர்ப்பு உபத்திரவ காலத்தின் போது பூமியின் மேல் ஊற்றப்பட வேண்டும் என்கிற காரியம், அதுக்காக தான் ரகசிய வருகை என்பது நடைபெறுகிறது. யார் தேவனுடைய வல்லமை எப்படிப்பட்டது? பூமியிலே நியாய தீர்ப்பை கொடுப்பதற்காக இதுவரையும் கொடுக்கப்பட்ட காலத்தை பிரயோஜனமாய் பயன்படுத்தாமல் தேவனுடைய கிருபையை உதாசீனப்படுத்தினவர்களின் மேல் நியாய தீர்ப்பு வெளிப்படுத்துவதற்காக வைக்கப்பட்டதுதான் சபை எடுத்துக்கொள்ளப்படுதல். இதை குறித்ததான வேத வாக்கியங்களை நாம் தெசலோனிக்கேயரின் புத்தகம் 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 13 இருந்து 18 வரையிலும் பார்க்கலாம். மற்றும் 1 கொரிந்தியரின் புத்தகம் 15வது அதிகாரம் 50 இருந்து 54 வசனங்கள் வரையிலும் பார்க்கலாம். இந்த வசனங்களிலே தேவன் தெளிவாக சபைகளுக்கு விளக்குகின்றார். தேவன் மரித்த எல்லா விசுவாசிகளையும் முதலாவது உயிர்ப்பித்து அவர்களுக்கு மகிமையான சரீரத்தை கொடுத்து பூமியிலிருந்து எடுத்துக்கொள்வார். பின்பு எல்லா உயிரோடு இருக்கும் விசுவாசிகளுக்கும் மகிமையின் சரீரம் கொடுக்கப்பட்டு மற்ற எல்லா விசுவாசிகளோடும் சேர்ந்து எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ஏனெனில் கர்த்தர்தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்குள் எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடையனை கூட என்றென்றைக்கும் இருப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 4:16. எடுத்துக்கொள்ளப்படுதலின் நம்முடைய சரீரங்கள் ஒரு சடுதியான மறுரூபமாக்கப்படுதல் நிகழ்வு மூலமாக நித்தியத்திற்கு ஏற்றதாக நம்மை மாற்றுவார். அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோமே. இதை 1 யோவான் 3:2 பார்க்கலாம். எடுத்துக்கொள்ளப்படுதல் அதாவது ரகசிய வருகை 2ஆம் வருகையில் இருந்து வேறுபட்டதாகும். எடுத்துக்கொள்ளப்படுதலில் ரகசிய வருகையின் போது கர்த்தர் மேகங்களில் வந்து நம்மை ஆகாயத்திலே சந்திக்கிறார்.
1 தெசலோனிக்கர் 4:17 பாருங்கள். இரண்டாம் வருகையின் போது கர்த்தர் பூமிக்கு இறங்கி ஒலிவ மலையின் மேல் நிற்பார். ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி உண்டாகும். தேவனுடைய எதிரிகள் முற்றிலுமாக முறியடிக்கப்படுவார்கள் என்று சகரியாவின் புத்தகம் 14வது அதிகாரம் வசனம் 3-4 பார்க்கலாம். எடுத்துக்கொள்ளப்படுதலின் ரகசிய வருகையின் உபதேசம் பழைய ஏற்பாட்டில் கற்பிக்கப்படவில்லை. அதனால்தான் பவுல் இதை ரகசியம் என்று இப்பொழுது நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அதை ரகசியம் என்றும் கூறுகிறார். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும். அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். நாமும் மறுரூபமாக்கப்படுவோம் என்று 1 கொரிந்தியரின் புத்தகம் 15வது அதிகாரம் 51 முதல் 53 வரையிலும் பாருங்கள். எடுத்துக்கொள்ளப்படுதல், அதாவது ரகசிய வருகை என்பது நாம் யாவரும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற ஒரு மகிமையான சம்பவமாகும். நாம் நம்முடைய முடிவில் பாவத்தில் இருந்து விடுதலையாக்கப்படுவோம். நாம் என்றென்றைக்கும் தேவனுடைய பிரசன்னத்தில் இருப்போம். எடுத்துக்கொள்ளப்படுதலின் அர்த்தமானது மற்றும் அதன் உண்மைத்தன்மையானது குறித்து அதிகமான விவாதங்கள் உள்ளன, இன்றைக்கும் விவாதிக்கப்படுகின்றன. இது தேவனுடைய அபிப்பிராயம் அல்ல. ஆனால் எடுத்துக்கொள்ளப்படுதல் என்பது பரிபூரணமான நம்பிக்கையை தருகிறதாய் இருக்கிறது. ஒரு ஆறுதலின் உபதேசமாக இருக்கிறது. நாம் இந்த வார்த்தைகளினாலே ஒருவருக்கொருவர் தேற்ற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.